என் பிரச்சனை சாதாரணமானதுதான் ஆண்டவரே, என் தேவை சாதாரணமானதுதான் ஆண்டவரே, என் சூழ்நிலை சாதாரணமானதுதான் ஆண்டவரே, என் நெருக்கம் சாதாரணமானதுதான் ஆண்டவரே. ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் சாதாரணமானவர் அல்ல, நீ அசாதாரணமானவர், என்னை ஸ்திரப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். இனி நீ அலைந்து திரிவது இல்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் ஜெப குறிப்பு, ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு, ஆண்டவரே என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நிலைவரப்படுத்துகிற கர்த்தர். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலைக்கு உள்ள போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலை தலைவன் மொத்த பொறுப்பையும் யார் கையில கொடுத்தாராமா? யோசேப்புனுடைய கையில கொடுத்துட்டான். யோசேப்பு இப்போ அந்த சிறைச்சாலையில இருக்கிற அத்தனை கைதிகளுக்கும் தலைவனா இருக்கிறது யாருன்னா யோசேப்பு. அப்படின்னா ஒரு எந்த சஞ்சலமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, மணி அடிச்சா சாப்பாடு, அங்க இருக்கிற அத்தனை கைதிகளுக்கு இவன் தான் தலைவன். ஆனா அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. பாருங்களேன், அவன் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, என்னை சிறைச்சாலைக்குள்ள வச்சிருக்கிறது டெம்பரவரி தான். அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ராஜாவினிடத்துல போகும்போது இங்க ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு எந்த தப்பும் பண்ணலன்னு நீ போய் சொல்லுப்பான்னு சொல்லி அனுப்புறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இது பிடிக்கல. ஏன் அப்படின்னா, நான் இங்க உட்காரக்கூடியவன் அல்ல, என்ன கர்த்தர் அழைச்சது இங்க உட்கார்றதுக்கு இல்ல, கர்த்தர் என்ன வேறு பிரிச்சது இங்க உட்காரக்கூடியதுக்கு அல்ல. கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பொசிஷன் வேற, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற உயர்வு வேற, கர்த்தர் என்ன அங்கீகரிக்க போகிற இடமே வேற. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற இடம் வேற, ஆண்டவர் உங்களை கொண்டு போக நினைக்கிற இடம் வேற. கர்த்தர் உங்களை பிறக்கும் போது உங்க மேல எழுதின எழுத்து அது வேற, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விஷன் வேற, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலம் வேற. இல்ல, நீ இதிலே அடங்கி கடக்க கூடாது, நீ இதிலே திருப்தியாக கூடாது, நீ இதிலே அமைதியா இராத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகமாய் இருந்தது. எஸ் பிரைஸ். கைகளை தட்டி முழு பலத்தோடு இயேசுவே. இப்போ 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 அந்த இடம், அந்த இடத்திற்கு கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மிகழத்தக்கதாய். நீங்க சாதாரணமானவர் அல்ல, முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, என் கையை பிடிச்சு கொண்டு போங்க ஆண்டவரே. இப்போ 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 இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போதே, ஆமா, ராஜா அரண்மனையில் இருந்து ஒருத்தன் கடந்து வந்து, யோசேப்பு பண்றது யார் இங்க இருக்கா, வா, உனக்கு அழைப்பு வந்திருக்குது, உனக்குரிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு நியமித்து விட்டார். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கணும் ஆண்டவரே. ஜபத்தோட முழங்கால நின்று ஜபத்தோடு, ஏசப்பா எனக்குன்னு நீர் நியமித்திருக்கிற அந்த இடத்துல நான் போய் உட்காரணும், என் பிள்ளைக்குன்னு நியமித்திருக்கிற அந்த இடத்துல உட்காரணும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்ப முழு வெள்ளத்தோடு சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர். இந்த ஜெபம் கேட்கப்படட்டும், இந்த சத்தம் கேட்கப்படட்டும். எஸ், ஆமென் 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 ஆமென். முழு வெள்ளத்தோட சொல்லிட்டே இருங்க, சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர், நீங்க 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 சாதாரணமானவர் அல்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். சத்துருடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னு சொன்னா, சில இடங்களுக்கு நமக்காக ஆண்டவர் முன்குறிச்ச
நமக்கு வாக்கு பண்ணின இடத்துல கொண்டு போகாம உங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கைய முடிச்சு அவன் நம்மளை உள்ளேயே உட்கார வச்சிருக்கிறது ட்ரை பண்றவன். ஆனா நீங்க எப்பவுமே என்ன நினைக்கணும்னா, எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடம் எனக்குரிய இடமா, இது எனக்குரிய இடமா. இப்ப நீங்க கேட்டு பாருங்க, இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, உங்க விஷன் என்ன, உங்க தரிசனம் என்ன. கம்ஃபர்ட் ஆயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் வேலை ஸ்தலத்தில் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் கிடைச்ச உடனே ஐயோ அவ்வளோதான், இவங்களை விட்டு நம்ம பிரியவே கூடாதுன்ற சூழ்நிலையில் வரக்கூடாது. ஒரு நல்ல ஓனர் யாராவது ஒருத்தர் செட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு தரிசனம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு உயர்த்துகிற கர்த்தரை தான் ஆராதிக்கும். நீங்க நல்லா பாடும்போது கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். ஒரு தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா எந்த இடத்துல கம்ஃபர்ட் கிடைச்ச உடனே அந்த இடத்துல உட்காரலான்னு கண்டிப்பா நினைக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது ரொம்ப நாள் உங்களுக்கு நீடிக்காது. சிலர் பாருங்க 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீட்டை வாங்குவாங்க பாருங்க. எதுக்கு அந்த இடத்துல வீட்டை வாங்குனீங்கன்னு கேட்டா, பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதனால வீடு வாங்கிட்டேன். சில பிள்ளைங்க காலேஜில் படிப்பாங்க பாருங்க, எதுக்கு அந்த காலேஜை சூஸ் பண்ணேன்னு கேட்டா, என் கூட +2 படிக்கிற பிள்ளை அந்த காலேஜில் ஜாயின் பண்ணா அதனால நான் ஜாயின் பண்ணேன். இது என்ன ஒரு வார்த்தை? என் கூட +2 படிக்கிற பிள்ளை வந்து என் கூட அந்த காலேஜில் படிக்கிறதுனால நான் அந்த காலேஜில் படிக்கிறேன், அவன் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால நான் அந்த கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், ஒரு தட்டி கொடுத்தல் கிடைச்ச உடனே அங்கேயே போய் ஒதுங்கிக்கலான்னு நினைக்கிறவங்க தரிசனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. தரிசனத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இல்லை நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற படி பெருசு, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற உயர்வு பெருசு. நிச்சயம் நடக்கும், ஒரு நாள் நடக்கும். கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போவார். எனக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை. அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழ. கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே, போதகரே, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, வாருமையா போதகரே, அப்பா வற்றாத ஜீவன் நதியாக, கேளுங்க, வற்றாத ஜீவன் நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும். சொல்லுங்க, வாருமையா போதகரே, இயேசுவே, வற்றாத ஜீவன் நதியாக. பாட 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 வற்றாத ஜீவன்.
விசை கூட சொல்லலாமா? கணுக்கால் அளவு கண்டால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. ஓ இயேசுவே மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழ. கைகளை மேல தட்டி வாருமையா போதகரே. இப்போ இப்போ ஆண்டவரே அடுத்த படி, அடுத்த லெவல், 2025 வருஷம் அடுத்த லெவல், அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். ஓ இப்போ 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 அந்த வருமானத்துல ஒரு வளர்ச்சி வரட்டும், அந்த வேலையில ஒரு உயர்வு வரட்டும் ஆண்டவர், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வு வரட்டும் அப்பா. இப்போ 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த முழங்கால நின்னு ஜெபிக்கிறோம்ப்பா, முழங்கால நின்னு ஜெபிக்கிறோம்ப்பா, முழங்கால நின்னு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த தரிசனம், எங்களை அழைச்ச அழைப்பு அது மாறாது. வானம் மாறலாம், பூமி மாறலாம், உங்க அழைப்பு மாறாதது, உங்க தரிசனம் மாறாதது. இயேசுவே இப்போ தடைகள் எல்லாம் உடையட்டும், அந்த தரிசனத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைவதாக. அப்பா என் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல போய் அமர விடாமல், அந்த உயர்வுக்கு எட்ட முடியாமல் தடுக்கிற அந்த தடையை இப்போ உடைக்கிறேன். ஓ தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே, உனக்கு முன்னே இயேசுவின் நாமத்தினால அந்த மனிதனால் இருக்கிற தடைகள் முறிக்கப்படுவதாக. ஹalleluya. சத்துருவினால் இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. Thank you Jesus, thank you Jesus. சாபம் என்கிற தடைகள் முறிக்கப்படுவதாக, செய்வினை என்கிற தடைகள் முறிக்கப்படுவதாக. என் பிள்ளைக்குரிய அந்த இடத்திலே போய் அமரக்கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் எஸ் பிரைஸ் வெற்றி எங்களுடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே உங்க வருகை தாமதிக்குமானால், உங்க வருகை தாமதிக்குமானால் எங்க பிள்ளை சொல்லணும், எங்க மகன் சொல்லணும், என் தாயார் சொல்லணும், என் தகப்பனார் சொல்லணும், பாஸ்டர் இந்த இடத்துக்காக தான் ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்தேன், இந்த இடத்த ஆண்டவர் சின்ன வயசுலயே எனக்கு காமிச்சாரு, ஆனா பல நாளா இந்த இடத்துக்கு வர முடியல, இந்த உயரத்தை நான் பார்க்கல, இந்த உயரத்தை நான் பார்க்காமலே போயிருவனோன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் இந்த உயரத்தை பார்க்க பண்ணினார். இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு உட்கார வச்சார், என் பிள்ளைய கொண்டு உட்கார வச்சார். எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோட சொல்லுமா, நான் பார்க்க போறேன், என் கண்கள் பார்க்க போகிறது. இந்த பலவீனம் தடை இல்லை, இந்த ஞான குறைவு தடை இல்லை, இந்த ஏமாற்றம் தடை இல்லை, தடை இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இது தடையா நிற்க முடியாது. சகோதரனே தடையா நிற்க முடியாதுப்பா, தடையா நிற்க முடியாதுப்பா. ஏன்னா தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர் அல்லவா, வார்த்தையை கொடுத்தது கர்த்தர் அல்லவா, சொப்பனத்தை கொடுத்தது கர்த்தர் அல்லவா. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, என்னையும் என் குடும்பத்தையும் அந்த தரிசனத்திலே கொண்டு போய் உட்கார வைப்பீர். Thank you Jesus. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நிறைய பேரை கர்த்தர் பலப்படுத்துறத நான் பார்க்கிறேன், நிறைய பேரை கர்த்தர் அபிஷேகிக்கிறத கர்த்தர் பார்க்கிறேன், நிறைய பேருடைய தூசியை கர்த்தர் உதறி தள்ளுகிறத பார்க்கிறேன். நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழும்பு சீயோனே எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, இந்த பிரச்சனையை உதறிவிட்டு எழும்பு, இந்த வியாதியை உதறிவிட்டு எழும்பு. இல்ல நீ இங்க இருக்காத, நீ இங்க இருக்கக்கூடிய அந்த நபர் அல்ல, நபர் அல்ல. இல்ல உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் நம் தோ நமை திக்காரா தேராலாரம். இயேசுவின் நாமத்தில் அந்த வாலிப தம்பியை கட்டி இருக்கிற கட்டு உடையட்டும், அந்த தங்கச்சியை கட்டி இருக்கிற கட்டு உடையட்டும், பிள்ளைய கட்டி இருக்கிற கட்டு உடையட்டும். லீதாலாரம் தனரலே தன சௌதோரோலோ தனராலதன. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். ஸோ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் முதலாவதாக இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் என் கூட ஆண்டவர் தெளிவாக பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை
எந்த இடத்துலையும் டெம்பரவரியா இந்த சொல்யூஷனுக்காக உட்காரவே வேண்டாம். அவனுக்கு நான் வைத்திருக்கிற திட்டம் தரிசனத்தை அவனை போய் உட்கார வரைக்கும் போராட மட்டும் சொல்லு. கர்த்தர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். நீங்க ரெடியா மட்டும், நீ ரெடி மட்டும் ஆகுங்க. நீங்க வேற ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நீங்க ரெடி மட்டும் ஆகுங்க. அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருந்தா மட்டும் போதும். இந்த இடத்துக்குரியவன் நான் இல்லைன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தா போதும். நான் நம்புறேன், அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க கையை பிடிச்சு ஒருத்தர் கொண்டு போய் கர்த்தர் கரச்சு. ஆனா உங்களுக்கு அது இஷ்டமாயிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இஷ்டமாயி நீங்க போதுன்ற ஒரு மனப்பான்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை ஒண்ணுமே ஆண்டவர் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எப்பவுமே நமக்கு வாஞ்சை இருந்தாதான் கர்த்தர் செய்ய முடியும், நமக்கு ஆசை இருந்தாதான் கர்த்தர் செய்ய முடியும். நீங்க எந்த அளவிற்கு அதற்கு பிரயாசப்படுகிறீர்களோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிற அர்த்தம். நான் அமைதியா இருப்பேன், எனக்கு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போவேன், இல்லவே இல்லை. இந்த உலகத்துல பாடுகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரத்தான் செய்யும். ஆனா நீங்க எதையுமே பார்க்காதீங்க. ஒரு கர்த்தர் ஒரு ஜெயத்தை உங்க கண்கள்ல பார்க்க பண்ணிட்டாருன்னு வைங்களேன், ஒரு இடத்துல போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வரும் பாருங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட், நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. நான் நம்புறேன், அந்த சந்தோஷத்தை என் மனசு காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பிள்ளையை எடுத்து உயர்த்தணும்னா சில நேரத்தில் கீழே இருந்து தான் கர்த்தர் எடுப்பார். அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர கூடுமோ? அப்போ இந்த உலக ரட்சகரையே எங்க இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார்னா, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நாசரேத்திலிருந்து கொண்டு வந்தார். சிலர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் நல்லா இல்லாத இடமா இருக்கலாம், நீங்க இருக்கிற பொசிஷன் உங்களுக்கு வெற்றி உள்ள இடம் இல்லாம இருக்கலாம், நாலேஜே இல்லாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய செலக்ஷன் எங்க வரும்னா, ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து, குறுகின இடத்திலிருந்து உங்களை எங்க எவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னாலும் அவ்வளவு தூரம் கொண்டு போகிற ஞானத்தையும் கிருபையையும் வழிகளையும் என்ன ஆண்டவரால கொடுக்க முடியும்னு நம்புறவங்க கைகளை தட்டி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புறேன். முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. வேகமாய் கையை தட்டி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன என்ன நம்புங்கப்பா, 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 என்ன நம்புங்கப்பா. கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியாதுப்பா. யோசேப்பால அந்த இடத்துக்கு எப்படி போக முடியாதோ அதே போல எங்களாலேயும் அந்த இடத்துக்கு போக முடியாதுப்பா. அந்த தரிசனத்திற்கு போகிறதுக்கு எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லப்பா. என் பிள்ளைங்க கையில ஒண்ணுமே இல்லப்பா. இன்னைக்கு இந்த முழங்கால நின்று உம்முடைய ஊழியக்காரனா ஐயா, நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த செய்தியினுடைய இடையிலே ஆண்டவரே கண்ணீரோட ஜெபிக்கிற ஆண்டவரே. தரிசனம் இருக்குது, லட்சியம் இருக்குது, ஆசையும் இருக்குது, விருப்பமும் இருக்குது, செய்யக்கூடிய மனசும் இருக்குது. ஆனா செய்யக்கூடிய வாய்ப்பு எங்கேயுமே திறக்கலையே.
எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது மாதிரி இல்ல எங்க பிள்ளைக்கு முன்னாடி இருக்குது. ஏதாவது ஒரு வாசல் திறக்காதா? யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட மாட்டாங்களா? ஆனா என்னமோ தெரியல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எங்க பிள்ளைகளுக்கு நிறைய தடை. ஆனா இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே யோசேப்பினுடைய சிறைச்சாலையில ஒரு அழைப்பு வந்துச்சு அப்பா, ஒரு அழைப்பு அனுப்புனீங்களே அப்பா. ராஜாவினிடத்திலிருந்து ஒரு மனுஷன் கடந்து வந்து உன்னை கூப்பிடுறாங்கப்பா, உன்னை அழைக்கிறாங்கப்பா, நீ தலைமுடிய வெட்டிக்கோ, நீ சிறை சேதம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டாங்கல்ல. அதே போல இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு அழைப்பு வரணும், ஒரு அழைப்பு வரணும். இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நல்ல கைகளை முழு வெள்ளத்தோட தட்டி எஸ் எஸ் பிரைஸ் பிரைஸ். தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். நல்ல கைகளை கட்டி பிரைஸ். ஆமென் ஆமென் ஆமென். ராஜ சமூகத்திலிருந்து அந்த அழைப்பு வரட்டும், ராஜ சமூகத்திலிருந்து அந்த அழைப்பு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இது நடக்கட்டும். என் பிள்ளை சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆமென். நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. எனக்கு ஒரு பெரிய மனசுல ஒரு பெரிய திருப்தி இருக்குது. எப்பவும் ஜெபம் பண்ணும்போது மனசுல ஒரு திருப்தி வந்துருச்சுன்னா அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல எனக்கு ஒரு திருப்தி வருது. என்ன திருப்தின்னா, அடிப்படையில் கிடக்கிற நிறைய பேரை பொன் சிறகா கர்த்தர் மாற்ற போறார். கழுதையை தேட போன நிறைய பேரை கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. சாம்பலில் கிடக்கிற நிறைய பேரை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறாரு. பிறக்கும் போது உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்ல போறீங்க. பாஸ்டர், இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கல, ஆனா நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். ஆமென் சொல்லிக்கொண்டே இருங்கள், ஆமென் சொல்லிக்கொண்டே இருங்கள். இதற்கு என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, இதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, இதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, இதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவது ஜெபிக்க ஆசைப்பட வேண்டியது. நீங்க வந்து அப்படியே வேதத்தில் வந்து ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் அகாஸ்வேரு அப்படின்ற ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து 128 நாடுகளுக்கு அவன் ராஜா. ஆனால் அவன்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ், ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி, அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு. ராஜா அரண்மனையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மது எல்லாம் கொடுத்து பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான களிப்பு. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய களிப்பு, நம்முடைய சந்தோஷத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நிறைய பேர் தவறுகிறது எங்கே தவறும் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இடத்துல தான் தவறும். பாருங்கள், உங்கள் ரகசியங்களை எல்லாம் நீங்கள் எங்கே வெளிப்படுத்துனீங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த இடத்துல ஓவராக நீங்கள் சிரிச்சிங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஓவராக உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துனீங்க. இந்த ராஜாவுக்கு அப்படி தான். நம்முடைய பிள்ளைகளை கூட சில இடத்துல எங்கே ரொம்ப கவனமாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், சோகமான இடத்துல இல்லை, சந்தோஷமான இடத்துல. கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே தான் சத்துரு வந்து களைகளை விதைப்பான். இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது இவனுடைய மனசு பூரிக்கும் போது, அவனுடைய மனைவி வஸ்தி ரொம்ப அழகான ஒரு பெண். உடனே அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனைவியினுடைய அழகை எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே மனைவியை வர சொல்கிறான். ஆனால் அந்த வஸ்தி அப்படின்றவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படின்னா தன்னுடைய அழகை வந்து தன்னுடைய கணவனார் பார்த்தா போதும், அங்கே அல்லனாலுமே அவன் கூட இருக்கிறவங்க எல்லாமே குடிச்சிட்டு வேற உட்காந்துருக்கானு. அவனுக்கு முன்னாடி போய் நின்று நீ வந்து நில்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு அதை பிடிக்கல. அது ராஜஸ்திரியாக இருந்தால் கூட வேண்டாம் அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே விட்டு வைக்காதீங்க, நீங்கள் இப்படியே விட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனைவியை மாதிரி எங்கள் மனைவிகளும் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், அந்த வஸ்தியினுடைய சீட்டை கிழித்து கையில் கோபத்தில் கொடுத்து நீ வெளியே போயிருன்னு அனுப்பிட்டான். அந்த போதை தெளிஞ்சதற்கு பிறகு வேதம் சொல்லுது, தன்னுடைய வஸ்தியை, ஒரு நல்ல மனைவியை அவன் இழந்ததை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இரண்டாவது ஒரு ஞானம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால்,
யார் என்ன சொன்னாலுமே உடனே உடனே நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கும். பாருங்க, உங்க பிள்ளைகளை குறித்து யாராவது ஒன்று சொல்லிட்டாங்களா, உடனே அந்த வெறுப்போடையே வர்றது. மனைவியை குறித்து சொல்லிட்டாங்களா, கணவனாரை குறித்து சொல்லிட்டாங்களா, கூட வேலை பார்க்குறவங்களை குறித்து சொல்லிட்டாங்களா, அம்மாவை குறித்து சொல்லிட்டாங்களா, அடுத்த யோசனையே கிடையாது. அவங்க சொன்னதுதான் வேதவாக்கு. அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு என் மனைவி மேலே பொறாமை இருக்கா, என் கணவன் மேலே பொறாமை இருக்கா, என் பிள்ளை மேலே பொறாமை இருக்கா, இது எதையுமே யோசிக்காம யாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, அதான் ஊரில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, எடுத்தார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, யார் எப்படியெல்லாம் சொல்கிறாங்களோ அப்படியெல்லாம் நடக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் முதல்ல எனக்கு ஒரு கிருபை வேணும். என்ன கிருபைனா, எனக்கு நிதானிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. அவங்க சொன்ன உடனே அதை உள்வாங்கிட்டு எதுக்கு இது சொல்கிறாங்க, ஏன் இது சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் என்ன, இப்படி நீங்கள் யோசித்து நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் கண்டிப்பாக நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், மற்றவங்க சொல்கிறதுக்காக எத்தனை பேரை பகைச்சிருக்கிறோம், மற்றவங்க சொன்னதுக்காக எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு யோசனையுமே இல்லை. அவங்க சொன்ன உடனே போய் அப்படியே கையை வச்சு அப்படியே பண்ணி அதை முடிச்சிடுறது. பாருங்க, எங்களுடைய திருச்சபையில் கூட எத்தனை பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, எவ்வளவு லட்சங்களை இழந்திருக்காங்க தெரியுமா. கேட்டா பாஸ்டர் அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்கள நான் மலையை போல நம்பினேன். ஏன் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக உங்களுக்கு அடுத்த ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நீங்க பார்க்க மாட்டீங்களா? எப்படி நீங்க பார்க்காம விட்டீங்க? நீங்க பார்க்காம இருந்தது உங்களுடைய தவறு தானே. எங்க திருச்சபையில் நடந்த சமீபத்தில் நடந்த ஒன்று சொல்றேன். ஒரு பையனுக்கு வந்து கிட்னியில் கல் இருக்குது, வலியில் துடிக்கிறான். இந்த ஸ்டோன் பெயின் வந்து பெரிய பெயின். அப்போ வந்து இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த வலி குறைஞ்சிருச்சு. டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு எனக்கு எத்தனையோ ஸ்டோன் வந்த பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெடிசன் கொடுத்து அந்த கல் வந்து மோஸ்ட்லி தண்ணி நிறைய குடித்து யூரின்லேயே கரைகிறது மாதிரி பண்ணுவாங்க. அவங்க அதெல்லாம் சொல்லலை, எடுத்த உடனே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பயப்படுத்தி இவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க. நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா நிற்பாட்டி, சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு திருச்சபைக்கு வருகிற ஒரு டாக்டரை போய் அவங்கள ஃபோன் பண்ணி பேசி, இல்லை இந்த மாதிரி கல் இருக்குது, ரொம்ப டேஞ்சர்ன்றாங்க, இது உண்மைதானா, ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு அவங்க இன்னொருத்தர் டாக்டரை அனுப்பி, அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நினைக்கிற அளவுக்கு மேஜர்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு மெடிசன் கொடுத்து அது வெளியே வருதான்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 நாளில் அந்த ஸ்டோன் வந்து யூரின்லேயே வெளியே வந்துருச்சு. 3 days. அந்த ஆப்ரேஷனுக்கான பணம், அந்த உடம்புல செலவழிக்கப்படுகிற மருந்து, அவங்க அப்படியே 2 கையெடுத்தும் கும்பிட்டு, பாஸ்டர் நாங்கள் போய் சிக்கியிருப்போம், தேவதூதர் மாதிரி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். நான் உடனே சொன்னேன், இல்லை என்ன கதை நடந்தாலும் மனுஷங்க சொன்ன உடனே டிசைட் பண்ணிடாதீங்க. நான் நம்புறேன், நாளைக்கு காலையில் இது செய்யலைன்னா செத்துருவேன்னு உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா உங்க மனசு என்ன சொல்லணும்னா, அவர் அனுமதிக்காம தலையில் உள்ள மயிராகிலும் கீழே விழாது. அவர் கொடுக்க முடியாத உயிரை யாரும் கொடுக்க முடியாது. அவர் எடுக்கணும்னு நினைக்கிற உயிரை யாரும் கையில வச்சுக்கவும் முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை வேணும். சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயோ சார் முடிஞ்சிருச்சு, உனக்கு வாய்ப்பே இல்லை, அடுத்த நாளே இல்லை, அடுத்த நிமிஷமே இல்லை. ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை, அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் இன்னைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார், நாளை மறுநாளும் செய்வார், அடுத்த மாதத்திலும் செய்வார். அவர் எப்பொழுதும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அதனால 2வது இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில், ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனி நான் எடுப்பார் கைப்பிள்ளை அல்ல. இனி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டி உடனே டிசைட் பண்ற ஆள் கிடையாது. எனக்கு என்ன தாருங்க அப்படின்னா, ஒரு நிதானத்தை எனக்கு தாங்க ராஜா. இந்த அகாஸ்வேர் மாதிரி எடுத்த உடனே கோவப்பட்டு சொன்ன உடனே வெளியே போன்னு நினைச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அந்த காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடி ஒரு டைம் எனக்கு கத்தரை கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு நிதானிக்கக்கூடிய கிருபை கேட்கலாமா? எல்லாருமே நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கத்தர் உங்களுக்கு மேல வைப்பார். நான் முழங்கால நிற்கும் போது இது வெறும் பிரசங்கமா நான் பண்ணல, இது உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமா பண்றேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், பாஸ்டர் நீங்க சொல்றபடிதான் பாஸ்டர் நான் இருக்கிறேன், யார் சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுறேன் பாஸ்டர், யார் சொன்னாலும் டக்குன்னு கேட்டுறேன் பாஸ்டர், இது மாதிரி நிதானமே இல்லாம செஞ்சு நிறைய சிக்கிட்டேன், ஆனா கூட இன்னைக்கு கூட எனக்கு உணர்வே வரலன்னு யார் நீங்க நினைக்கிறீங்களோ, நான் இன்னைக்கு முழங்காலன்னு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் இனி நிதானிக்க கூடிய ஒரு கிருபையை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக.
கைகளை எல்லாரும் உயர்த்தி அப்பா சமூகத்துல கேளுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நிதானிக்கக்கூடிய ஒரு கிருபையை தருகிறவன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, எனக்கு அந்த ஞானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நான் எத்தனை இழந்தாச்சுப்பா, எத்தனை இழந்தாச்சு. மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அதன்படி யோசிக்காம செஞ்சு நான் எத்தனை நஷ்டப்பட்டுட்டேன். ஆனா இப்போ ஆண்டவரே இல்ல, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீர் என்னை வழி நடத்துகிறத நாங்க பார்க்கணும். எனக்கு ஒரு நிதானத்தை நீங்க தரணும். ஏற்ற காலத்துல அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள ஆமென் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக ஆண்டவரே, தருவீராக, தருவீராக. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, திருச்சபையில வந்த 2 கணவன் மனைவி, ரொம்ப அழகான பிள்ளைங்க. அந்த பையன் ஊழியத்துல எல்லாம் ரொம்ப முன்னாடி நிக்கிற பையன். இந்த பொண்ணும் கிராமத்தில் உள்ள பொண்ணு, நல்ல ஒரு பொண்ணு. 2 பேரும் வர்றாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புனா, ஒரு ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. இன்னொரு ஏரியாவுக்கு குடி மாறி போனாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தன்னுடைய கணவனாரோட வாழ்ந்து ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவருடைய எக்ஸ் அப்படின்னா முன்னாடி அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது லவ் பண்ண ஒருத்தரை பார்த்த உடனே அகைன் திரும்ப அந்த லவ் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு அந்த மனுஷனை திரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. உடனே இந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் குடி இருக்குது. பேசுறதுக்கு அடிக்கடி போகும்போது அவள்கிட்ட நோண்டி கேட்கறது, ஏமா உனக்கு காலேஜ் படிக்கும்போது ஏதாவது உனக்கு வேற அஃபேர் இருந்துச்சா, வேற யாராவது பேச. உடனே இந்த பொண்ணு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணி, ஆமா என்னுடைய வீட்டு பக்கத்தில் என்னுடைய தெருவில் ஒரு பையனை நான் ரொம்ப நேசித்தேன், ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்ன உடனே இந்த லேடி அப்படியே வழி நடத்துது. என்னன்னா, அப்படியெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் தான் லவ், முதல் அன்பு தான் அன்பு, மற்ற 2வது அன்பு பெரிய அன்பு இல்லை சொல்லி அந்த பிள்ளையினுடைய மனசை மாற்றி அடுத்த டைம் ஊருக்கு போகும்போது இந்த பிள்ளை வாலண்டியரா போய் அந்த பையனை பார்க்குது. அந்த பையனை பேசி, நீங்க நம்ப மாட்டீங்க, அவ்வளவு வருத்தம். அந்த புள்ள வந்து திரும்ப அந்த ஊருக்கு போய் அந்த பையனை கூட்டிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிருச்சு. ஏமா இப்படி பண்ண, ஏமா இப்படி பண்ணேன்னு கேட்டா, இல்ல அந்த அக்காவும் இப்படிதான் பண்ணியிருக்காங்க, அந்த அக்கா என்ன கைட் பண்ணாங்கன்னு சொல்லிருச்சு. வாழ்க்கை என்னத்துக்கு? இன்னைக்கு பாருங்க, தன்னுடைய கணவனார் அவர் போய் இந்த பிள்ளைக்காக 2-3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண அந்த பையன் விட்டுட்டே போயிட்டான். இப்போ நடு தெருவில் அந்த புள்ள அவ்வளவு சஞ்சலப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, சிலர் நம்மளை ரொம்ப தப்பா கைட் பண்ணுவாங்க, ரொம்ப தப்பா கைட் பண்ணுவாங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமா கவனிங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகா வழி நடத்திடுவான், பிரிச்சிடலாம், உடைச்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். நீ கோவப்பட்டுறாதப்பா, நீ நிதானம் இல்லாம செயல்பட்டுறாதப்பா, நீ முடிவு எடுத்துறாதப்பா. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் உனக்கு ரொம்ப ஜாக்கிரதை வேணும். சில முடிவு எடுத்து அந்த முடிவு தப்பா போயிடுச்சுன்னா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த முடிவை சரி பண்ணவே முடியாது. சில முடிவை நீங்க என்ன நினைச்சாலும், பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ சம்பாத்தியத்தை கொடுத்தோ சில முடிவை வந்து நீங்களை மாற்றவே முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, எடுப்பார் கைப்பிள்ளையாய் அல்ல, நிதானம். எப்படி? சத்தமா சொல்லுங்க. வெறும் உலகத்துல இருக்கிறவங்க மட்டும் சொல்லல, ஊழியக்காரங்கள்ட்ட கூட நிதானமா தான் இருக்க வேண்டியதா இருக்குது. எத்தனை பேர் ஊழியக்காரங்களால தப்பா நடத்தப்பட்டு வர்றாங்க தெரியுமா? ஐயோ, நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், உனக்கு அப்படி பார்த்தேன் இப்படி, உடனே நம்பிட்டு அப்படியே சொல்லி எத்தனை பேர் தெரியுமா? சொல்லிட்டே போலாம் சம்பவம். ஆனா அந்த ஞானத்தை யார் தான் தரணும்னா, கர்த்தர் தான் உங்களுக்கு தரணும். ஆனா ஆண்டவர் தருவார், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்கள்கிட்ட ஒரு நபர் பேச வந்து முன்னாடி பேச ஆரம்பிக்கும் போதே அவன் ஏன் பேசுறான், எதுக்கு பேசுறான், என்னத்துக்கு பேசுறான், அதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்ற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் சர்வ வியாபி. கைகளை எல்லாரும் உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே.
எசேக்கு சித்திரா இன்றோடு முடிந்தது மகனே. பாடுவோம். எசேக்கு சித்திரா இன்றோடு முடிந்தது மகளே. ரகபோத் உனக்கு உண்டு என்றும் ரகபோத் எனக்கு உண்டு. சொல்லுங்க அப்பா பார்த்து. நீரக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவி பயப்பட மாட்டே. நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவி பயப்பட மாட்டே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிக்கை செய்வார்கள். இது முதல் அநேகர் அறிந்து கொள்வார்கள். நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே பயப்படாதே. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள், அநேகர் அறிக்கை செய்வார்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு. இந்த வருஷம் நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். 126வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, புறஜாதிகள் வந்து உங்களை புகழ்வார்களாம். ரொம்ப அழகான ஒரு சங்கீதம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். ஆமென். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் 126:2 அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சந்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்க குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்க பிள்ளைகளோட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத பார்ப்பாங்க. உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த நல்ல காரியத்தை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர். ஆமென். ஆண்டவரத்துல எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரை எதுவுமே சொல்ல வேண்டாம், என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத கண்டுபிடிச்சாலே போதும். ஆமென். எதிரிகள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆண்டவர் உங்களோடையும் என் கூட இருக்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆமோதிக்கிறீர்களா? இந்த பாட்டை பாடலாமா? இந்த வரிகளை, கர்த்தர் நிச்சயமாய் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோட பாடலாம். ஆமென். நம்புறீங்களா? ஈசாக்க அவ்வளவு உங்களோட யார் இருக்கான்னு தானே கேட்டாங்க. அவனை வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இவன் வெகுளி, இவனால ஒண்ணும் முடியாது. ஆனா ரகபோத்துன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, உன்னை திட்டுனா எங்களை தண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, நாங்க ஒன்னு கண்டுபிடிச்சோம், உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் என் பிள்ளைய அடிச்சா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை திட்டுனா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், நான் ஒரு நாதி இல்லாத ஒரு மனுஷன் நினைக்கிறீங்களா? ஒரு நாதியற்றவா பாஸ்டர் நான், என்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி நான் இருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், நீ கலங்காத சிஸ்டர், நீங்க கலங்காதீங்க பிரதர், உங்களை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்ன்றத இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிரூபிப்பார். அவர் நிச்சயமா நிரூபிப்பார். உன்னை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு, உங்களை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு. கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று நிறைய பேர் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் என்னோடு இருக்கிறார். திரும்ப திரும்ப கர்த்தர் நிச்சயமாய் என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். அப்பா, நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே பயப்பட மாட்டேன். நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே பயப்பட மாட்டே. கைகளை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி முழு பலத்தோட தகப்பனே இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல உங்க பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே.
நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே, திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே. ஒண்ணு மட்டும் செய்யுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு இரக்கத்தை செய்யுங்க ஆண்டவரே. இங்க கூட ஒருத்தர் இருக்கிறார், உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், அதை மட்டும் நிரூபிச்சா போதும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பாஸ்டர், நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாடி கிரியை செய்தும் அவரை காண, நான் முற்புறத்துக்கு போனாலும் அவர் இல்லை, பிற்புறத்துக்கு போனாலும் அவர் இல்லை, நான் உபவாச ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் அவர் இல்லை, நான் டெய்லி அவரை தேடுறேன் அவர் இல்லை. ஆண்டவரே, நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஆண்டவர் எனக்கு மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் எங்களை தைரியப்படுத்திட்டாங்கப்பா, ஆனா எங்க தோளை தட்டி நீ ஏன்டா கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன்டா, நான் உன் கூட இருக்கிறேன்டா, நீர் எங்க கூட இருக்கிறீர் என்கிறத நிரூபிக்கிறதற்கு இந்த வருஷத்துல ஒரு 10 அற்புதத்தை ஆவது என் பிள்ளைங்க கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, எஸ் சொந்தக்காரங்க பார்க்கட்டும் ஆண்டவரே, சுத்தி இருக்கிறவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே, பார்க்கட்டும் ஆண்டவரே, பார்க்கட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல கோர்ட்ல போய் நிற்கும் போது அவங்க பார்க்கட்டும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு நிற்கும் போது பார்க்கட்டும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த தெருவில் என் பிள்ளை தலை குனிஞ்சு நடந்து போகும்போது அவங்க பார்க்கட்டும் கர்த்தர் கூட இருக்கிறாரியா. அந்த மகிமை 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 இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் பலத்த விதமாய் இந்த ஜெபம் முடித்து போகும்போதே ஹalleluya ஹalleluya, நீங்க தோள் மேல கை போட்டு போறத பார்க்கணும் 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 பார்க்கணும். லோதாராபா ரஹதலரா சந்தனம லேதரலத்தனரோ லோத்தனேரா. நன்றி நன்றி நன்றி. சேர்ந்து கைய மேல உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் அல்ல சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர். முழு பலத்தோட நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்போ சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கைய மேல உயர்த்தி, நீங்க சாதாரண. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க சாதாரண. Thank you Jesus, 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 thank you Jesus. நீங்க சாதாரணமானவர் அல்ல. 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, 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 நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. எஸ், உங்க சத்தம் வானத்துல போய் எட்டுது, பரலோகத்தை திறக்குது, 3ஆம் வானத்தை திறக்குது, உங்க சத்த வானத்தை திறக்குது. இதோ நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே தேவனிடத்திலிருந்து பதில் புறப்படுகிறது, பதில் புறப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி. யோபுவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமாம், இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆமென். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் வந்திருக்கிற நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். சொல்லலாம், இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை
கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்று நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் உங்களுடைய வாய் புலம்பிக் கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் உங்களுடைய வாய் அழுகையின் வார்த்தையை சொல்லலாம், இதுவரையிலும் உங்களுடைய வாய் ஒருவேளை குறைவான வார்த்தையை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இனி உன்னுடைய வாய் ஆமேன் சந்தோஷத்தினால், நகைப்பினால், ஆமேன் கம்பீரத்தினால இனி உங்க வாயை திறந்து நீங்க துக்கமான காரியத்தை பேசுவது இல்லை. இனி உங்க வாய்களை திறந்து நீங்கள் கர்த்தரை முறுமுறுக்கிற வார்த்தை பேசுவது இல்லை. இனி உங்கள் வாயிலிருந்து சந்தோஷமான சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவார். கம்பீரமான வார்த்தையை கர்த்தர் கேட்க பண்ணுவார். ஹல்லேலூயா! இது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க வாயை திறந்து சந்தோஷமா பேச போறீங்க. நம்புறீங்களா இல்லையா? இதுவரையிலும் உங்க வாய் சோகமானதையே பேசி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல வாக்கு கொடுக்கிறாரு. உன் வாயை நான் எப்படி நிரப்புவேன்னா சந்தோஷத்தால நிரப்புவேன், சந்தோஷத்தால நிரப்புவேன். உங்க வாயை சந்தோஷத்தால நிரப்புவேன். உங்களை பிள்ளைகளை குறித்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆமென். உங்க வருமானத்தை குறித்து சந்தோஷமா பேசுவீங்க. உங்க உடம்ப குறித்து நீங்க சந்தோஷமா பேசுவீங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க சந்தோஷமா பேசுவீங்க. உங்க வேலையை குறித்து நீங்க சந்தோஷமா பேசுவீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆமென் ஆமென் என்று அறிக்கை செய்ய. எஸ், இனி உன் வாய் நகைப்பினாலும் உன்னுடைய உதடு கம்பீரத்தினாலும் நிறைந்திருக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி உங்க வாய் அப்படியே தத்தளிப்பாய் அல்ல, பயந்து போய் அல்ல, அப்படியே நடுக்கத்தோடு அல்ல. பேசலாமா வேண்டாமா, தப்பா போயிருமா சரியா போயிருமா, இதை எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இனி உங்க வாயில எப்படி பேச வைப்பாராமா? சொல்லுங்க. அதிகாரமாய், கம்பீரமாய். இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஜீவ தேவனுடைய வார்த்தை. இது அப்படியே நடக்கும். என் தலை மேல இருக்கிறத நான் உணர்றேன். பாருங்க, ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரி என்னுடைய வாய் எப்பொழுதுமே சோகமே பேசும். யாரு கேட்டாலும் இவங்க வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சட்டை, அன்னைக்கெல்லாம் போடுறதுக்கு சட்டையே இருக்காது. அதனால வெறும் ட்ரௌசரை மட்டும்தான் போடுவோம், சட்டை இருக்காது. அப்போ இந்த வயிறு ரொம்ப ஒட்டி போகும். அப்போ பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, சாப்பிடலையாப்பா சாப்பிடலையாப்பா சாப்பிடலையாப்பா. அப்போ கேட்கும் போதெல்லாம் நாங்கள் நிறைய டைம் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, சாப்பிடலாமா சாப்பிடல பாட்டி. உடனே அவங்க ஏதாவது கிழங்கு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், சார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை. இப்போ என் வாய் திறந்தாலே ஆமென் எப்படி பேசும்? நான் சந்தோஷமாக பேசும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தாருப்பா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தாருப்பா. ஃபஸ்ட்டெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக கூச்சமாக, தப்பாக நினச்சிடுவாங்க, சரி ஏதாவது நினச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி. ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இந்த வாய் எப்படி பேசு அப்படின்னா, ஏய் தம்பி அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, எப்படி பேசுது அப்படின்னு சொன்னால் கம்பீரமாய். இந்த வார்த்தை ஒன்றுக்குமே உதவாத ஒரு குடிகாரனுடைய மகனாய் பிறந்த, ஒரு கிராமத்தில் பிறந்த, படிப்பறிவே இல்லாத, அழகற்ற, வசதி இல்லாத, கையேந்திர என் தலை மேல இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமானால் உங்களுக்கு நிறைவேறாம இருக்குமா? உங்க பிள்ளைகளுக்கு நிறைவேறாம இருக்குமா? கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இனி உன் வாய் நகைப்பினாலும் இனி உன் உதடு கம்பீரத்தினாலும் நிறைந்திருக்கும். கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். எஸ், என் தலையின் மேல், என் தலையின் மேல், என் தலையின் மேல், என் தலையின் மேல். ஹல்லேலூயா! உங்க தலை மேல அந்த ஆசீர்வாதம் வரட்டும். இந்த ஆண்டு உன் வாய் ஆமென் சந்தோஷத்தினாலும் எஸ் எஸ் இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்க ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 21வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது அப்படின்னா இனி நடக்காது அப்படின்ற ஒரு முடிவு. வாயை திறந்தாலே அந்த சாராளை பார்த்து, அம்மா உனக்கு வயசு என்னம்மா ஆகுது? இவ்வளோ வயசாச்சு. உனக்கு பிள்ளைங்க எவ்வளவுமா? உடனே அந்த அந்த அம்மாவுடைய வாயில வார்த்தை எப்படி இருந்திருக்கும்னு பாருங்களேன். அப்படிங்களா, எனக்கு குழந்தை எதுவும் இல்லைங்க, குழந்தை எதுவும் இல்லைங்க. அவங்க வாய் வந்து எல்லாரும் பார்க்கும்போதும் சிரிச்சுட்டு ஆன்சர் சொல்லவே சொல்லாது, சிரிச்சுட்டு ஆன்சர் சொல்லவே சொல்லாது, துக்கமாக சொல்லும், சோகமாக சொல்லும். எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை, பிள்ளைங்க எத்தனை? எல்லா இடத்துலையும் சோகமாக சொன்ன இந்த சாராள் இப்போ 21வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆண்டவர் என் வாயை என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் நகைக்க பண்ணினார். நான் இப்போ எப்படி பேசுகிறேன் அப்படின்னா சிரிச்சுட்டே பேசுகிறேன், சந்தோஷமாக பேசுகிறேன்.
நான் மட்டும் சிரிச்சிட்டு பேசுறது இல்ல, என் கூட என்னை பார்க்கிறவங்க அத்தனை பேரும் இப்ப என்னை பார்க்கிறவர்கள் அனைவரும் நகைப்பார்கள். நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது உங்க தலை மேல ஆம் ஆமேன் என்றும் இருக்க போகுது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் சாராயை நினைத்தது உண்மையானால் உன்னை நான் நினைப்பேன், உன்னுடைய பிள்ளையை நான் நினைப்பேன், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். எதெல்லாம் நடக்க முடியாது என்று சொன்னார்களோ அதை நான் நடத்தி காண்பிப்பேன், நான் முடித்து காண்பிப்பேன். இனி உன்னுடைய வாய் நகைப்பினாலும் உன்னுடைய உதடு கம்பீர சத்தத்தினாலும் நிறைந்திருக்க. நன்றி 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 நன்றி. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யகபோ தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யகபோ தொடங்கினதே. இப்ப கையம் செடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவர் யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய் எல் ஷடாய், ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். அப்பா பார்த்து நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு பத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். எல்லாருடைய கையமல் செடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஓ எல் ஷடாய் தெய்வமே, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஆமென், ஹல்லேலூயா. இனி உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நான் நிறைப்பேன். சங்கீதத்தில் 30வது சங்கீதத்தினுடைய 30வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். இந்த சங்கீதத்தினுடைய இந்த பார்ட்டை நீங்க எங்க வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். ஸோ 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீ வீட்டில் போய் வாசிங்க. அந்த அந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ல எழுதுறது தான் இந்த சங்கீதம். அப்படின்னா அந்த 15ஆம் அதிகாரத்தில் என்ன, சாரி, அந்த 15ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாக எழும்பி, இப்போ தாவீது ரொம்ப நெருக்கப்படுறான். அவனுடைய வாய் அப்படியே புலம்பிட்டே இருக்குது. என் பிள்ளை போய் இப்படி எழும்பிட்டானே, என் பிள்ளை போய் இப்படி எழும்பிட்டானே, என் பிள்ளை எனக்கு விரோதமாக எழும்பிட்டானே. அவனுடைய வாய் மட்டும் புலம்புறது இல்லாம அவனை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாயும் புலம்புது. ஏப்பா போய் இப்படியாப்பா பிள்ளை வளர்த்துறது, உனக்கே விரோதமாக எழும்பிட்டான், உனக்கே விரோதமாக எழும்பிட்டான். ஆனா இப்போ அந்த சம்பவம் முடியும் போது தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒன்று நடந்துச்சு, எனக்கு ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, என் புலம்பலை என் புலம்பலை என் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நீங்க புலம்புகிற நாள் சீக்கிரமா முடியும். உங்களுடைய புலம்பல் சீக்கிரமாய் முடிவுக்கு வரும். உங்களுடைய நோயை குறித்து நீங்கள் புலம்புகிறது சீக்கிரமாய் முடிவிற்கு வரும். இரவு நேரத்தில் வலி தாங்க முடியாமல் புலம்புகிறது முடிவுக்கு வரும்.
உங்கள் பிள்ளையை குறித்து நீங்க புலம்புகிறதுக்கு முடிவுக்கு வரும். கர்த்தராகிய ஆண்டவர் இன்று இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் நான் மாற பண்ணுவேன். உன்னுடைய புலம்பலை நம்புறவங்க ஆமேன், 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 ஆமேன். முழு பலத்தோடு ஆமேன், முழு பலத்தோடு ஆமேன். என் புலம்பலை, என் பிள்ளையை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு 10 டைம் சொல்ல போறோம். யோபு 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறோம். எல்லாரும் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து சொல்ல போறோம். ஆமேன். கர்த்தர் எனக்கு இந்த முழங்கால் யுத்தத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம். ஆமேன். 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உன்னுடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் அவர் நிரப்புவார். சொல்லுங்க பார்க்கலாம். இனி அவர் என் உதடை, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இனி அவர் என்னுடைய வாயை நகைப்பினாலும் என்னுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிறைய பண்ணுவார். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்புகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிறைவேறும். ஸோ இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல இயரா மாறுறதற்கு நான் உங்களை பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை கிருபையாய் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் அவர் உண்டு, அவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டை எல்லாரும் பாடி உங்களுக்காக நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறேன். ஆமேன். இனி என்னுடைய வாய் நகைப்பினாலும் என்னுடைய உதடு கம்பீரத்தினாலும் நிறைந்திருக்கும். இனி உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெற்றியா தான் வரும். கர்த்தர் உங்களை அதிகாரத்தில் நிறைய பேரை உட்கார வைக்க போறாரு. நிறைய பேரை ஆளுகையில் கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. உங்க வாயினால நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இனி உங்க வாயில நன்மையை சொல்ல போறீர்கள். இனி உங்க வாயில பாடல்கள் வந்து கொண்டே இருக்க போகிறது. கர்த்தரை துதிக்கும் பாடலை. ஆமென். எல்லாருடைய தலையின் மேல கையை வச்சு இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் சொல்லுங்க, சொல்லுங்க முழு பலத்தோடு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. எல்லாரும் அப்படியே ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கே தந்திருக்கிறார், எனக்கே கர்த்தர் தந்திருக்கிறார், எனக்கே கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி என்னுடைய வாய் நகைப்பினாலும் நகைப்பினாலும் நான் இனி சிரிச்சுட்டே பதில் சொல்லுவேன். நான் இனி சந்தோஷத்தோடே பதில் சொல்லுவேன். இனி துக்கமா அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். இனி சோகமா அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். இனி வருத்தத்தோடு அவங்கள்ட்ட பேச மாட்டேன். இனி என்னுடைய வாயிலிருந்து ஒரு சிரிப்பு அவங்க பார்ப்பாங்க. கர்த்தர் இந்த ஆண்டு என்னை சிரிக்க வைப்பார், என்னை சந்தோஷப்படுத்துவார். என்னுடைய வாயிலிருந்து சந்தோஷமான செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் அவருடைய மேகம். முடிஞ்சவங்க அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று Thank you Jesus, thank you Holy Spirit. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, தகவோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, தகவோ தொடங்கினதே. கைகளை மேல கட்டி எல்ஷடாய் தெய்வமே, வல்லமை உள்ளவரே, யெகோவா யெகோவா தெய்வமே. ஹல்லேலூயா. பெருக செய்பவர். கையை எல்லாரும் உற்சாகம் எல்ஷடாய் தெய்வமே, வல்லமை உள்ளவரே. நன்றி அப்பா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட
மனுபுத்திரன் அல்ல பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஆமென் ஆமென். தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே தெய்வமே என்னை பேருக செய்பவரே அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணாய் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்க செய்தி சொல்லுவோம். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்க செய்தி எல்லா ஏசேக்கு சித்தினா முடிந்ததே ஜகமும் தொடங்கினதே எல்லா ஏசேக்கு சித்தினா முடிந்ததே ஜகமும் தொடங்கினதே. இப்ப சொல்லுங்க எல் சேடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ள பாடும் யெகோவா தெய்வமே என்னை தேர்வு செய். பாடுவாங்க பாடு, ஜெபிக்கிறவங்க ஜெபி, அவருடைய அபிஷேகத்தை வாங்க. இயேசுவே உம்முடைய பின்னால் உம்முடைய முன்னால் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய தலையின் மேலும் உம்முடைய வார்த்தை அமரட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா இயேசுவே. அப்பா இப்ப அந்த வழி திறக்கட்டும், இப்ப திறக்கட்டும். எங்க பிள்ளைகளை ஆளுகை செய்கிற அந்த கரம், சத்துடைய கரம் இப்பொழுது முறிந்து விழுவதால் ஈட்டியை முறிக்கிற கர்த்தர், வில்லை ஒழிக்கிற கர்த்தர், அக்கினி 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 தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி ஒவ்வொருவருமே ஒவ்வொருவருமே ஒளியன் ஒளியன் வல்லமை 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 மகிமை 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 இப்போ இப்போ நிரப்பட்டும்பா நிரப்பட்டும்பா. அவங்க தலை மேல அந்த ஆவியை ஊற்றுங்கப்பா, அந்த ஆவியை ஊற்றுங்கப்பா, அந்த ஆவியை ஊற்றுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவர் யெகோவா தெய்வமே என்னை பெருக செய். சொல்லுவோம் சத்தமாய் எல் ஷடாய் தெய்வமே இந்த கட்டுகள் உடையட்டும் இயேசுவான்னு சொல்லி என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி முழு பலத்தோட கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி, அப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை கர்த்தர் ஆமென் இவ்வளவு கிருபையாய் நீங்க நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Holy Spirit. இந்த சத்தம் எங்கெங்கெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, இனி அவர் உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போதும்பா, எங்க பிள்ளைங்க அழுதழுது பேசினது போதும் ஆண்டவரே, அழுதழுது ஜெபம் பண்ணது போதும் ஆண்டவரே, அந்த காரியத்திற்காக புலம்பிக் கொண்டு இருந்தத போதும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்றானே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். ராஜா ராஜா உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவர், ஒரு இரக்கம் செய்யறதற்கு வாரும் ஆண்டவர். இந்த ஆண்டு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியா அமைஞ்சிரட்டும் ஆண்டவரே. இப்ப போகும்போதே அந்த நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே, தொடரட்டும் ஆண்டவரே, தொடரட்டும் ஆண்டவரே. பாவத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே, பிசாசை ஜெயிக்கணும் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாக வாழணும் ஆண்டவரே, உமக்கு சாட்சியா வாழணும்பா, உமக்கு சாட்சியா வாழணும் ஆண்டவரே. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு நேரடியாக திருச்சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க என்னத்தோட வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே,
எத்தனையோ பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்கல்லப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அல்லவா? அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லப்பா. 38 வருடமா வியாதியா இருக்கிற மனுஷனை நீங்க தூரத்துல கண்டீங்களப்பா. காட்டத்தி மரத்துல இருக்கிற சகைவை யாருமே பார்க்க முடியலன்னா நீங்க பார்த்தீங்கல்லப்பா. அதனால இந்த ஜெபத்துல என் பிள்ளைகளுடைய மனசுல என்ன இருக்குது, என்ன தேவை, என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாட்டாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்கப்பா. அந்த காற்றை பார்த்து அமைதலாயிரு, அந்த கடலை பார்த்து இறையாதே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை எங்க பிள்ளைகளை பார்த்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு விரோதமா இருக்கிற காற்று அமைதியாகும், அந்த கடல் இறையிறதை விட்டுட்டு அமைதியாகும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இப்ப நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த சென்னை பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப மேகம், இந்த ஜெப அபிஷேகம் இந்த ஒரு மாசத்தோட அல்ல, இந்த ஒரு வாரத்தோட அல்ல, உங்க வருகை பரியந்தம் இது அப்படியே எங்க பிள்ளைகளை நடத்திட்டே இருக்கட்டும். அந்த பிரசன்னம் நடத்திட்டே இருக்கட்டும் ஆண்டவரே, நடத்திட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஸ்தல சபையை எங்க டிடி லாசர் அப்பாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் பிராங்க்லின் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு அப்படியே திறந்த மனசோட நன்றி அப்பா. இந்த ஜெபம் நடக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு தியாகம், எவ்வளவு உழைப்பு, எங்க பிள்ளைங்க எவ்வளவு உழைப்பு ஆண்டவரே. எங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகள் எல்லாரையும் தொடட்டும். ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த ஜெனரேஷனுக்கு உமக்கு ஆள் தேவை, ஆள் தேவை, ஆள் தேவை பா. என் வாலிப தம்பி எழும்பி நிற்கணும், என் வாலிப தங்கச்சி எழும்பி நிற்கணும், பெரிய ஊழியாத்தாவை செய்யணும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிக்கும்னா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெரிய ஊழியத்தை செய்கிற அளவிற்கு கர்த்தர் அவர்கள் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க மேல அந்த கிருபையை வைங்க. இந்த ஊழியத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறது, லைவ் ஆண்டவரே, மியூசிக்கு ஆண்டவரை ஒர்க் பண்ணின எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்கள் கிருபை உடைய பிள்ளைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு முழுதும் தேவ கிருபையும் பிள்ளைகளோடு இருக்கதாக. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற வேலை ஆண்டவரே ஒவ்வொன்றிலையும் ஆண்டவருடைய கரம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.